கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகம புஸ்தகத்திலே நாம் 25வது அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாம் வாசித்தோம். முதல் வசனத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி மோசேயை நோக்கி பார்க்கிறார். அப்போ கர்த்தர் பேசுகிற சத்தத்தை மோசே கேட்கிறார், மோசேயும் பேசுகிறார். அங்க உறவாடுதல் இருக்கு. அப்போ எவ்வளவு கிட்ட இருந்திருப்பாங்கன்னு தெரியல. தேவனோடு கர்த்தர் மோசேயை நோக்கி பார்க்கிற தூரத்துல பக்கத்துல இருந்தார். இது எத்தனை பெரிய மாஸ்லாக்கியம்! அல்லேலூயா. அததான் ஆண்டவர் இயேசு நமக்கு வழிவாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். தம் மாம்சத்தின் திரை வழியாய் அல்லேலூயா தேவனுடைய சமூகத்துல கிட்டி நெருங்க கர்த்தர் மோசேயை நோக்கி, அததான் நான் பார்த்தேன். முகமுகமாய் பேசினார்னு கடைசியில இருக்கும். கர்த்தரை போல் மோசே போல முகமுகமாய் தேவனோடு பேசின மனுஷன் இல்லட்டு. அப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் பக்கத்திலேயே இருந்திருக்கிறான் பாருங்க. அந்த பேசினது நிமித்தம், அவர் பக்கத்திலே இருந்தது நிமித்தம் அவன் முகம்தான் பிரகாசம் ஆயிடுச்சு. பார்க்க பயந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நான் சொல்லுகிற வேதம் செய்யக்கூடிய காரியம். எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ, எந்த அளவுக்கு வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ, இதெல்லாம் என்னன்னா தேவனோடு பேச வைக்கக்கூடிய காரியம், தேவ சமூகத்தில் இருக்க வைக்கக்கூடிய காரியம். இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். வேதத்தின் மகத்துவம் பெருசு. அல்லேலூயா. நமக்கு இந்த வேத பாடத்துல நமக்கு ஆவியானவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவாராக. 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அங்க தேவன் சொல்லுகிறார், அவர்கள் நடுவில். அல்லேலூயா. அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு நடுவில் நான் வரணும். மோசே, நீ மாத்திரம் என்னோடு இருக்கிற உறவாடுகிற எல்லாம் பரப்பா. இப்ப நான் என் ஜனங்கள் நடுவில் வரணும். என் ஜனங்கள் நடுவில் அல்லேலூயா நான் வாசம் பண்ண. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமென். அல்லேலூயா. வெறும் ஸ்தலம் கிடையாது. என்ன ஸ்தலம்? பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம். எங்க பரிசுத்தம் இருக்கிறதோ, எங்க இந்த கூடாரம் பரிசுத்தமா இருக்கோ, அங்க தேவன் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுவார். இதெல்லாம் முன்னடையாளமாக நமக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை. அவர்கள் நடுவிலே நாம் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, ஆலயத்தை, கூடாரத்தை உண்டாக்குவார்களாக. அல்லேலூயா. நான் வந்து வாசம் பண்ண இந்த கூடாரம், இந்த ஆலயம் பரிசுத்தமா இருந்தா கண்டிப்பா தேவன் வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கூடாரத்தை குறித்து தான் அவர் பேசுகிற. கூடாரத்துல என்னெல்லாம் செஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாம் பார்த்தோம் கடந்த வாரத்துல, இந்த முதல் பனிமுட்டு என்ன செய்ய சொல்றாரு, முதல் எதை செஞ்சு கொண்டு வந்து வாசஸ்தலத்துல வைக்க சொல்றாரு. அதுவும் எப்படி? நான் காண்பிக்கும் முறையின்படி, நான் காண்பிக்கிற அளவின்படி, நான் எப்படி விரும்புகிறோனோ அப்படி. அல்லேலூயா. அவர் விரும்புகிற மாதிரி, அவருடைய அளவின்படி, அவருடைய காரியத்தின்படி நம்மை அர்ப்பணித்தா கர்த்தர் நம்மை ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாற்றி விடுவார். அநேக ஆயிரங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு அங்க. ஃபர்ஸ்ட்
சித்தி மரத்தினால ஒரு பெட்டியை பண்ணுங்க. அது நீளம், உயரம், ஆழம், அகலம் எல்லாத்தையும் சொல்றாரு எது எப்படி எல்லாம் இருக்கணும்ட்டு. அதை உண்டு பண்ணி அதை ஃபுல்லா தங்கத்தினுடைய அந்த தங்கத்தாலேயே பசும் பொன்னால மூடிடுன்றாரு. அதுக்கு தண்டு பாய்ச்சி அதுக்கு வளையம் வைத்து அதுல தண்டு பாய்ச்சி அதை தூக்கிட்டு போற மாதிரி 2 சைடு 2 அந்த இதுல வைக்க சொல்றாரு. அதை சுமக்கணும். அல்லேலூயா. அதை சுமந்து கொண்டு போகும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்குள்ளே தேவனுடைய உடன்படிக்கை வைக்கப்பட்டது. கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த வார்த்தை வைக்கப்பட்டது. மன்னா பொற்பாத்திரத்துல மன்னா எடுத்து வைக்கப்பட்டது. அடுத்து ஆரோனின் துளித்த கோல் அதுல வைக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் வைக்கப்பட்டு அது பத்திரமா பரிசுத்த ஸ்தலத்துல வைக்க வேண்டும் என்று தேவனே அங்கே மோசேக்கு சொல்லுகிறார். அதன் மேல ஒரு கிருபாசனம், அதாவது இதை மூடுறதுக்கு ஒரு பொன் தகட்டால, அதான் கிருபாசனம். அதை செஞ்சு அந்த பெட்டியை மூடி அதற்கு மேல 2 கேருபீன்களை செய்து வைக்க சொன்னார். பொன்னால செய்து வைக்க சொன்னார். அது வாசிச்சோமா? 18 வாசிங்க. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. பசு பொன்னினாலே அதையும் செய்ய சொல்றாரு. கிருபாசனத்தை செஞ்சு அதை மூடி பாருங்க. அந்த கிருபா ஆசனம் அது நான் அந்த பெட்டி விளக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன். கிருபாசனத்தை செஞ்சு அதுக்கு மேல கேருபீன்களை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த கேரு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2-3 வசனத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் நான் பின்னாடி இதை நான் லெசன் எடுப்பேன். நான் அதை உங்களுக்கு ஆழமா நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆசிரியப்பு கூட அதை குறித்து. அது பரலோகத்தின் ஆராதனைக்கு முறைமையாக இருக்கிற நிழலாட்டமா இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் நிழலாட்டமா இருக்கிறது. இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த கேரு முதல்ல எங்க வருதுன்னா ஆதியாகம புஸ்தகத்துல 3வது அதிகாரத்தை 24வது வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற கிழக்கே போதும் கேருபீன்களை அங்கே காவலுக்கு கர்த்தர் நிறுத்துகிறார். அங்கே கேருபீன்கள் கொண்டு தேவனாலே நிறுத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பெட்டி வெளியே சுமந்து கொண்டு வரும் பொழுதெல்லாம் ஏன் ஒரு ஜெயம் உண்டாகிறது என்றால், அங்கே ஏன் இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்படுகிறார் என்றால், இங்கே கேரு முதல்ல எங்க என்னன்னா பயன்படுத்தப்பட்டது, காவலுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் மனுஷர்கள் தவறு செஞ்ச உடனே அதை மூடிட்டு அங்கே திருப்பி போகாதபடி ஒரு காவலை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சங்கீதம் 80:1 கூட திருப்புங்க. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவி கொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். தேவனுக்கும் கேருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்தது என்றதை அங்க வாசிக்கிறோம். அல்லேலூயா. அங்கே கேருபீன்கள் தேவனோடு நல்ல நெருங்கிய ஐக்கியத்துல இருந்தாங்க. தேவன் பயன்படுத்தக்கூடிய கேருபாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அதுதான் கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல கேருப்பை கொண்டு வந்து வைக்க சொல்ல காரணம் என்ன? அவர் கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர்.
அல்லேலூயா. அந்த இடத்துல அவர் இறங்கி வந்து பேசுகிறார். தேவ பிரசன்னம் நிறைந்த இடமாய் காணப்பட, மகிமை நிறைந்த இடமாய் காணப்படுகிறதுக்கு அங்கே தேவனோடு இந்த கேருக்கள் நல்ல உறவுல இருந்தாங்க. இதுதான் நான் சொல்ல வர பின்னாடி சிலுவையில் ஆண்டவர் செய்து முடிச்சு அந்த இடத்துல அந்த ஸ்தானத்துல நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. நாம் தேவனோடு நெருங்கிய தொடர்பு இருக்கும்படி, ஒரு நெருங்கிய ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படி, அவருடைய சார்பாய் திருப்பணிகளை செய்யும்படி கர்த்தர் நம்மை கேருக்களாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட இருக்கு, வாசிங்க. 1 ராஜாக்கள் 6:27. அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தார். கேருபீன்களின் செட்டைகள் விரித்திருந்ததினால் ஒரு கேருபீனின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் செட்டை மறு பக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாய் இருந்தது. ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாய் இருந்தது. ஆலயத்துல அந்த கேருப் இருந்தது என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆலயத்துல அந்த கேருப்பு, அதாவது உங்களுக்கு அடையாளத்துக்காக நான் சொல்லுகிறேன், அந்த கேருக்கள் இருந்தது என்று வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட இருக்கு, எசேக்கியேல் 10வது அதிகாரத்துல அந்த 4வது வசனத்தை கூட வாசிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசல் படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமை பிரகாசத்தினால் நிரம்பிற்று. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி, அப்போ எவ்வளவு ஒரு நெருங்கிய ஐக்கியத்துல தேவனோடு இருந்த கேருக்கள். அல்லேலூயா. கேருபீன்கள், கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்துல வந்தது. ஆலயம் நிறைந்திருந்தது. 20வது வசனத்தை கூட வாசிப்போம். இது நான் கேபார் நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே, அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் யாருன்னா அது கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய இப்படி தேவனோடு மிக முக்கியமா நெருங்கிய இடத்துல, அவரோடு உறவாடுகிற இடத்துல, அவர் சொன்னதெல்லாம் செய்கிற இடத்துல, அதன் மூலமா தேவ மகிமை வெளிப்பட்டு அங்க கேருபீன்கள் கிருபாசனத்திற்கு மேல, அந்த பெட்டியின் மேல வைக்கப்பட்டிருந்ததுக்கு காரணம் நான் ஒரு சில வசனங்களை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்தணும்னு சொல்லி, அந்த இடத்துல தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமா நம்ம மூலமா தேவ பிரசன்னம் எழுபணும், நம்ம மூலமா மகிமை வெளிப்படணும், நம்ம மூலமா அவருடைய வல்லமை வெளிப்படணும் என்று சொல்லிதான் கர்த்தர் நமக்கு சிலுவையிலே யாவற்றையும் செய்து முடித்து தேவனோடு இருக்கிற நல்ல ஐக்கியத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து அங்கே தேவன் பயன்படுத்துகிற கேருக்களை பயன்படுத்தும்படி நம்மை வைத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டுல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அங்கே பாருங்க, தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் கேருபீன்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்த்துட்டு வரோம், இஸ்ரவேலுக்கு தேவனுடைய நெருங்கிய உறவுல இருந்தது கேருபீன்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்காக ஆண்டவர் செய்து இதெல்லாம் நம்மள அந்த இடத்துல கொண்டு போய் வைத்திருக்கிறார் இன்றைக்கு. ஆமென். இன்னும் ஒரு சில வசனம் இருக்கு, வாசிங்க. எபிரேயர் 9:5 கூட வாசிங்க. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் அதாவது கேருபீன் மட்டும் இல்ல, அது கூட நான் என்னென்ன வார்த்தை சேர்த்து சொல்றேன்றது அதை பார்த்துங்க. அதுதான் கேட்ச் பண்ணோம். கேருபீன் நான் சொல்லிட்டேன், அந்த கேருபீனோடு இணைந்திருக்கிற என்னென்ன மகிமையான வார்த்தைகள் இங்க. அதற்கு மேல மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை மேலிட்டிருந்தன. அல்லேலூயா. அப்போ அது மகிமையுள்ள கேருபீன், மகிமை நிறைந்ததா இருந்தது. அதேதான் இன்னைக்கு நம்மளை மகிமையுள்ள ஜனங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமை நம் மூலமா வெளிப்படுகிறது. அவருடைய மகிமையை வெளிப்படுத்தவே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
தேவனோடு அங்கு நெருங்கிய உறவுல பகா பரிசுத்த ஸ்தலத்துல அங்கதான் எழுந்தி பேசுகிறார். அந்த பிரசன்னம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, எல்லாம் நமக்கு முன் அடையாளமாக செய்யப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்தானத்துல தான் இன்னைக்கு நம்மள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மகிமையுள்ள கேருக்களாக அன்றைக்கு அவங்க இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அந்த இடத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ஒரு வசனம் கூட வாசிங்க. நான் தேவனோடு ஒரு நெருங்கிய தொடர்புல இருந்தது, அதை குறிச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வசனம் சொல்றேன். அப்புறம் வீட்டுல போய் அந்த கேருபீனோடு என்ன கூட சேர்ந்து வார்த்தை வந்ததுன்றது இன்னொரு வாட்டி நீங்க போய் தியானிங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். அதே தொடர்புல அதே நிலைமையில நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார், வைப்பார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 37வது அதிகாரத்துல 16 வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே. இப்ப யார் கூட வாசம் பண்றாரு? கேருபீன்களின் மத்தியில் உன்னோட என்னோடங்க புதிய ஏற்பாட்டுல யாரோட வாசம் பண்றாரு? நம்மோடு கூட. அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, நான் உன் நடுவுல வாசம் பண்றேன், இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் பண்றேன். இப்படி நிறைய இடத்துல வாசம் பண்றதை குறிச்சு பார்க்கிறோம். அல்லேலூயா. என் நாமத்தினால எங்க 2-3 கூடுகிறார்களோ அங்கே இறங்கி வரன்றாரு. எல்லாம் நம்ம மத்தியில வாசம் பண்றாரு. இன்னைக்கு அன்னைக்கு சேவைகளின் கர்த்தாவே கேருபீன் நம்மளுக்கு ஏன் பாருங்க, நம்மளுக்கு விசேஷித்தவங்க ஏன் சொல்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட, தேவனாய் ஏற்றுக்கொண்ட, ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவங்க எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. அங்க சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே. அல்லேலூயா. அன்றைக்கு கேருபீன்களுக்கு மாத்திரம்தான், கேருபுக்கு மாத்திரம்தான் இந்த மகிமையான ஸ்லாக்கியம் இருந்தது. ஆனா இன்றைக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் மூலமாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனோடு நெருங்கிய தொடர்பில் இருந்ததுதான் கேரு. அதேதான் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்து தேவனோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கேள்வி மூலமா அங்கிருந்து தேவ பிரசன்னம் விளங்கும், தேவனுடைய பேச்சு சத்தம் கேட்கும், தேவனுடைய அசைப்பாடுதல் இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம மூலமா கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பாருங்க, அந்த முதல் செஞ்சது ஆசரிப்பு கூடாரத்துல முதல் பணிமுட்டு உடன்படிக்கை பெட்டி, சாட்சியின் பெட்டி. இந்த சாட்சியின் பெட்டியை கொண்டு வந்து முதல்ல வைக்கிறார். அது எப்படி, எங்கிருந்து எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை கொஞ்சம் நான் விளக்கி உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது கவனிங்க, அந்த பெட்டியை எதுல செஞ்சாங்கன்னா சீத்திம் மரத்துல செஞ்சு, அந்த சீத்திம் மரம் எங்க வளரக்கூடியது என்றால் அது வனாந்தரத்துல வளரக்கூடியது. அது மரமா வளர்ந்துடுச்சு, சின்ன கண்ணா இருந்து செடியா இருந்து மரமா வந்துடுச்சு. அதாவது நல்ல கவனிங்க, மனுஷன் பயன்படுத்துகிற மரமும் உண்டு, தேவன் பயன்படுத்துகிற மரமும் உண்டு. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. மனுஷர்களுக்காக, மனுஷரை காப்பாற்ற, ஜீவன்களை காப்பாற்ற ஆண்டவர் அன்றைக்கு நோவாவுக்கு சொன்னார், கோப்பே மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ண. இப்படி நிறைய மரம் இருக்கு, சந்தன மரம் இருக்கு, ஒலிவ மரங்கள் இருக்கு. இதெல்லாம் அதுக்குண்டான பலனை கொடுக்கிறது. கை கொடுக்கிற மரங்கள் எவ்வளவு இருக்கிறது, வாசனை நிறைந்த மரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நல்ல ஸ்தானத்துல அங்கங்க வச்சு நிறைய மரம் இருக்கு. வேதத்துல எவ்வளவு மரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த ஒரு மரம்
இந்த மரத்திலிருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த மரத்துல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன, உள்ள போய் பாத்தீங்கல்ல அந்த மரத்தை, அந்த மரத்துல நிறைஞ்சு முள்ளு நிறைஞ்சு இருக்கும். அதுல இருந்து எந்த கனியும் இல்லை. அது ஒரு மரமா இருக்கு. அது எங்க வளரக்கூடியதுன்னா அது வனாந்தரத்துலதான் வளரக்கூடியது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மரம் எங்க கிடைச்சதுன்னா வனாந்தரத்துல தான் கிடைச்சது. அது வரைக்கும் அங்க எகிப்துல இல்ல அவங்க கிட்ட அந்த மரம். இந்த வனாந்தரத்துல நடந்து வருகிற வழியில இந்த மரங்கள் நிறைய ஏராளமா சித்திம் பள்ளத்தாக்குன்னு இருக்கும் ஒரு வசனம். அந்த சித்திம்னா அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் சித்திம் மரம் இருக்கிறதால சித்திம் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்டது. இந்த மரத்தை குறித்து நான் ஒரு 2 காரியங்களை நான் சொல்லுகிறேன். இந்த மரம் பாருங்க, யாத்திராகமம் 35:5 வாசிங்க முதல்ல. உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால், கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால், பின்னாடி நம்ம வாசிட்டோம், நம்ம தேவையில்லை. அந்த காணிக்கையில எது வருது கூட, பொண்ணு வெளியோட கூட சேர்ந்து எது வருது? சீத்தி மரம் வருது. ஆமென். வேற எந்த மரமாவது இருக்கா? எந்த மரமாவது இருக்கா? எந்த மரமும் கிடையாது. அல்லேலூயா. அது பாருங்க, எத்தனையோ மரங்கள் இருக்கு. சந்தன மரம் டாப் வாசனையா இருக்கும். ஒலிவ மரம் இருக்கு, கேது மரம் இருக்கு, சந்தன மரம் இருக்கு, அப்புறம் தேக்கு மரம் இருக்கு, இப்படி புன்னை மரங்கள் இருக்கு, இப்படி நிறைய மரங்கள் இருக்கு. என்னென்னவோ மரங்கள் வேதத்துல போடப்பட்டிருக்கு. ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்ட காணிக்கைக்காக தெரிந்து கொண்ட ஒரு மரம் எது என்றால் சீத்தி மரம். இந்த சீத்தி மரங்களுடைய வரலாறு என்னன்னா, அது வனாந்தரத்திலேயே வளர்ந்த மரம். அதுல எதுவுமே இல்லை. அது போக போக அப்படியே வளர்ந்துருச்சு. அதுக்கு தண்ணி ஊத்த ஆள் இல்ல. அந்த மரத்துக்காக எதுவும் செய்ய, எந்த பணிவிடையும் செய்ய எதுவுமே இல்லை. அது வனாந்தரமான இடம். வனாந்தரத்தை தேடி கொண்டு போய் யார் அதுக்கு உதவி செய்வாங்க? எதுவுமே இல்லை. 2வது, அந்த மரத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம், ஆண்டவரே என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லையே, நான் ஒண்ணுமே இல்லாம நிக்கிறேன்னா, என்கிட்டயே ஒண்ணும் இல்லையே, எனக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னா என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. அந்த மரத்துல கனி இல்ல, பூ இல்ல, காய் இல்ல, என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா மத்த மரத்துல எல்லாம் பாருங்க, ஒலிவ மரத்துல ஒலிவ பழம் இருக்கு, ஒலிவ எண்ணெய் இருக்கிறது, திராட்சை பழம் இருக்கு, திராட்சை செடியில அது இருக்கு, இப்படி நிறைய மரத்துல எல்லா கனிகள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் பயன்படுது. ஆனா இந்த ஒரு மரம் எதுவுமே பயன் இல்லாம இருக்கிறது. ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பயன்படுகிற ஒரு மரம் இருக்கிறது, ஜனங்களுக்கு பயன்படுகிற ஒரு சில மரங்கள் இருக்கிறது. இது காணிக்கைக்கு உகந்த மரமாக இருக்கிறது. மற்ற எந்த மரத்தையும் காணிக்கைக்கு கொண்டு வரவே இல்லை. ஆமென் சொல்லுகிறேன். உன் காணிக்கை ஒரு விசேஷித்த காணிக்கை, அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை. உன்னையே காணிக்கையாய் படைக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மரம் காணிக்கைக்கு பயன்படுத்தப்பட்ட மரம். ஆமென் சொல்லுங்க. யாத்திராகமம் 35:24 வாசிய. வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பற்பல வேலைகளுக்கு உதவும், பற்பல வேலைகளுக்கு உதவும் சீத்திம் மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். அது எதுக்கு உதவுதுன்னா, பற்பல வேலைகளுக்கு, தேவனுடைய திருப்பணிக்கு அது உதவும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே, யாருக்காவது உதவி செய்யலாம், நம்ம மூலியமா யாராவது ஆசீர்வதிக்கப்படலாம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. நம்மள சுத்தி முள்ளு இருக்கே, வறண்ட இடத்துல இருக்கிறோமே, இப்படி ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோமே, இப்படியே வளர்ந்துட்டோமே, இப்படியே நம்ம காலம் இப்படியே போய் கொண்டு இருக்கிறது, இதுக்கு என்னதான் முடிவு என்று சொல்லி நாம் ஒரு சிலர் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பார்வை அந்த
வனாந்திரத்தில் இருக்கிற அந்த சீத்தி மரத்தின் மேலதான் கண் வைக்கப்பட்டது. அந்த மரம் தான் எனக்கு உதவுன்றாரு. அந்த மரம் தான் காணிக்கை செலுத்த பயன்படும். வேற எந்த மரத்தையும் காணிக்கைக்கு கொண்டு வரல, அவருடைய காணிக்கைக்கு கொண்டு வரல. இந்த சீத்தி மரத்தை தான் கொண்டு வருகிறார். இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய அத்தனை பணிமுட்டுகளும் இந்த சீத்தி மரத்தால தான் செய்யப்பட்டது. வேற எந்த மரத்தையும் உள்ள ஆசிரியப்பு கூடாரத்துல கர்த்தர் அலோ பண்ணவே இல்லை. வேற எந்த மரத்தையும் உள்ள கொண்டு வரவே இல்லை. கூடாரம் முழுமைக்கும் இந்த மரம் தான். உள்ள இருக்கிற அத்தனை பரிசுத்த பணிமுட்டுகளுக்கும் இந்த மரத்தை தான் கொண்டு வரணும். வேற எந்த மரத்தையும் கொண்டு வராது. ஏன்னா அது வனாந்தரத்துல ஒருமே பார்க்காம அது வளர்ந்து இன்னைக்கு மரமா நிற்கிறது. அந்த மரத்தை தான் நீ எனக்கு கொண்டு வரணும். வேற எந்த மரத்தையும் என் சமூகத்துல கொண்டு வராத. வாசிங்க அதே யாத்திராகமத்தை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. 25வது அதிகாரம் 23 வாசிங்க. சீத்திம் மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக, அது 2 முழம் நீளமும். சீத்திம் மரத்தால ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. 30வது வசனம் வாசிங்க. மேஜையின் மேல் நித்தமும் என் சன்னதியில் சமூக தப்பங்களை வைக்க ஒரு மேஜையை உண்டு பண்ண சொல்றாரு. அந்த மேஜை எதால செய்யப்பட்டது? சீத்திம் மரத்தால அந்த மேஜை செய்யப்பட்டது. அந்த சீத்தி மரத்துல அந்த மேஜை செய்யப்பட்டு அது எல்லாம் என்னாச்சு? பொன் தகட்டால மூடினாங்க. வாசிங்க 24 வாசிங்க. அதுல அதை பசும் பொன் தகட்டால் மூடி அதுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த மரத்துக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறார். ஆனா அது மரமா அந்த இடத்துல வளர்ந்த வரைக்கும் எந்த மகிமையும் இல்ல, எந்த ஆசீர்வாதமும் இல்ல. அது வறண்டு போன இடத்துல அதுல அந்த முள்ள தவிர வேற ஒண்ணுமே இல்ல. மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனா தேவன் சொல்லுகிறார், இல்ல இல்ல, நீ எனக்கு பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. என் ஆலயத்துல உன்னை கொண்டு வந்து நாட்டுவேன். என் ஆலயத்துல நீ ஒரு பிரயோஜனம் அல்ல, ஒரு பாத்திரமாய் வைக்கப்படுவாய் என்று கர்த்தர் அங்கே அந்த சீத்தி மரத்தை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த சீத்தி மரத்தை கொண்டு வந்து வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து ஆலயத்துல அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? உடன்படிக்கை பெட்டி செய்யப்படுகிறது. பெட்டி செஞ்ச உடனே அந்த மரத்துக்கு எதால மூடப்படுகிறது? பொன்னால மூடப்படுகிறது. அடுத்து ஒரு மேஜையை உண்டு பண்ண சொல்லுகிறார். அந்த மேஜை மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை அப்போம் என்ற உங்களுக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை யாருக்குள்ள இருந்து இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது, யாருக்குள்ள இருந்து வைக்கப்படுகிறது. தினம் கர்த்தர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எங்கேயோ வளர்ந்த ஒரு வனாந்தரத்தில் இருந்த ஒரு சீத்தி மரத்தோடு தான் கர்த்தர் பேசுகிறார். எங்கேயோ நாட்டப்பட்டு தண்ணீர் இல்லாம, அது ஒண்ணுமே பயன் இல்லாம அது வனாந்தரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வளர்ந்து விட்டது இன்றைக்கு மரமாக. ஆனா அதை வெட்டி கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து வைக்கிறார்? தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். மனுஷன் பயன்படுத்துகிற மரங்கள் உண்டு, தேவனால் பயன்படுத்துகிற மரங்கள் உண்டு. அல்லேலூயா. அது ஒரு நாள் அது வெட்டி கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மேஜை செய்யப்பட்டு அந்த மரத்தை பொன்னால மூடி அதன் மேல தேவ சமூகத்தை அப்பங்களை வைக்கிறார். நித்தமும் படைக்கப்படுகிறது. அல்லேலூயா. யாரோடு தேவன் உறவாட வாஞ்சிக்கிறார், யார் மேல கர்த்தர் வார்த்தையை வைக்கிறார், யாரை கொண்டு வார்த்தையை கொண்டு பேச வைக்கிறார். அந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கிறார் என்றால் ஆரம்பம் என்கிற அது வனாந்தரத்தில் வளர்ந்த ஒரு சீத்தி மரம். அந்த மரத்தை கொண்டு வந்து எங்கேயோ இருந்த ஒரு மரத்தை, எந்த ஆதரவும் இல்லை, எந்த தண்ணியும் ஊற்றல, யாருமே இல்லை, அந்த மரத்தை கொண்டு வந்து கர்த்தர் நட்டுகிறார் ஆலயத்தில். மேஜையின் மேல நித்தமும் என் சன்னதியில் சமூக அப்பங்களை தினம் அதன் மேல புதுசா எடுத்து கொண்டு வந்து அப்பத்தை வைக்கிறாங்க. அது எங்க கொண்டு போய் வைக்கப்பட்டது? பரிசுத்த ஸ்தலத்திலே. அல்லேலூயா.
அடுத்து இன்னொரு வாசிங்க 27:1 வாசிங்க. அதே யாத்திராகமம் 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீத்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அடுத்து என்ன? அடுத்து அந்த மரத்துக்கு பாருங்க, அவர் ஒண்ணு கூட வெளியே இருந்து எந்த மரத்தையும் கர்த்தர் பயன்படுத்தல. இந்த மரம் வனாந்தரத்தில் இருக்கு. இந்த மரத்துல முள்ளுகள் இருக்கு. ஒவ்வொரு முள்ளும் 2 இன்ச்சு 3 இன்ச்சு இருக்கிற முள்ளு இருக்கு. அந்த மரம் அந்த வனாந்தரத்திலேயே வளர்ந்து அப்படியே பெருசாயிடுச்சு. இப்ப பெருசா நிக்குது. பல வருஷம் ஆயிடுச்சு, நிறைய வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மரமா இருக்கு. அது வளர வளர சொல்லி இருக்கும், ஆண்டவரே என்ன மட்டும் ஏன் ஆண்டவரே வனாந்தரத்துல படைச்சிட்டீங்க? என் வாழ்க்கை மட்டும் ஏன் ஆண்டவரே வனாந்தர பாதையில போய்கொண்டிருக்கிறது? என்ன மட்டும் ஏன் ஆண்டவரே யாரும் விசாரிக்காத இடத்துல வச்சுட்டீங்க? என்ன மாத்திரம் ஆண்டவரே மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம வச்சுட்டீங்களே? மத்த மரம் எல்லாம் பிரயோஜனமா இருக்கு, ஒளிய மரம் பிரயோஜனமா இருக்கு, சந்தன மரம் பிரயோஜனமா இருக்கு. இப்படி பல மரங்கள் கனி கொடுக்குது ஆண்டவரே. என்னில ஒண்ணுமே இல்லையே ஆண்டவரே. அது புலம்பி 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 கண்ணீர் வெடித்து இருக்கும் அந்த வனாந்தரத்துல அந்த மரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் நினைக்கிறோம், ஆண்டவரே மற்றவர்களுக்கு என்னால பிரயோஜனமா இருக்க முடியல ஆண்டவரே, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல ஆண்டவரே. நான் இந்த வனாந்தரத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை விசாரிக்க ஆள் இல்லை, என்னை கேட்க ஆள் இல்லை ஆண்டவரே. இப்படியே சொல்லி புலம்பி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது. அப்படியே வெயிட் பண்ணு, நீ மரமா அப்படியே வளர்ந்தது, அப்படியே வளர்ந்து கொண்டு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே காலம் முடிய போகுது, எத்தனையோ வருஷமா இப்படியே வாழ்ந்துட்டேன், கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டேன், ஒரு பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்துட்டேன் என்று நினைக்காத. ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்துல ஒரு மகிமையான பரிசுத்த பணிமுட்டுகளாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அந்த மரத்தை கொண்டு வந்த உடனே அந்த மரத்தை பசும் பொன் தகட்டால மூடுகிறார். அல்லேலூயா. அது எல்லாம் பரிசுத்த பணிமுட்டுக்குள்ள வேற எந்த மரத்தையும் உள்ள கொண்டு வரல. இந்த வனாந்தரத்தில் இருந்த இந்த மரத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த மரத்தை குறித்து தான் அங்கே சீனாய் மலையில மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். இந்த மரத்திலிருந்து தான் நீ செய்யணும். சீனாய் மலையில அங்க தேவன் பேசுகிறார். மோசே சொல்லல இப்படி இருக்கு, இந்த மரம் இருக்கு, அந்த மரம் இருக்கு, ஆண்டவரே அதுல பண்ணலாமா இதுல பண்ணலாமான்னு சொல்லல, கேட்கல. தேவன் முன்குறித்த மரம், தேவன் அந்த வனாந்தரத்தின் மேல இருக்கிற அந்த மரத்தின் மேல கண் வைத்திருக்கிறார். அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மரத்தை குறித்து மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். சீனாய் மலையில் கர்த்தர் பேசுகிறார். இந்த மரத்திலிருந்து தான் நீ செய்யணும். நான் தங்கி வாசம் பண்ணுகிற இடம் இந்த மரத்தால தான் இருக்கணும் எல்லாமே. அல்லேலூயா. அங்க பாருங்க, அந்த இடத்துல என்ன சொல்றாரு? பலிபீடத்தை உண்டு பண்ணுவாயாக. அல்லேலூயா. பலி செலுத்துவதற்கு பலிபீடமாக இந்த மரம் பயன்பட்டது. இந்த மரம் காணிக்கைக்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த மரம் பல வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. பலிபீடமாய் அது அங்க இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மரத்தின் மேல எல்லாம் மூடி அதன் மேலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்தும்படி தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒரு பலிபீடமாய் மாறி போனது. நான் இதெல்லாம் குறித்து நான் இந்த பணிமுட்டுகளை குறித்து வரும்பொழுது நான் விளக்கி சொல்லுகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 30:1. தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. அடுத்து தூப பீடம் உண்டாக்கப்படுகிறது. ஒண்ணு கூட கர்த்தர் மத்த இதுல யூஸ் பண்ணவே இல்லைங்க. தூப பீடத்தை தூபம் காட்டுவதற்கு சீத்தி மரத்தினால உண்டாக்கும். தூப பீடம் எதால உண்டாக்கப்பட்டது? தூபம் என்பது ஜபத்துக்கு முன் அடையாளமாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவருடைய சாயல் தான், இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் தான். உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மேஜை, சமூக தப்பு மேஜை, அதுவும் இயேசு கிறிஸ்து தான். பலிபீடம் அதுவும் இயேசு கிறிஸ்து தான். தூப பீடம் அதுவும் இயேசு கிறிஸ்து தான். எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, தூப பீடத்தை சீத்தி மரத்தினால உண்டாகும். இந்த சீத்தி மரம் எங்க இருந்து வந்தது? அதனுடைய தன்மை என்ன? அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கேயோ இந்த மரங்க, அது எங்கேயோ இந்த மரம் எல்லாம் நட்டு, இன்னைக்கு மரங்கள் எல்லாம் நட்டு பாதுகாத்து, தேக்கு மரத்தெல்லாம் பாதுகாக்கிறாங்க, இல்லைன்னா வெட்டிட்டு போயிடுவாங்க. சந்தன மரத்தெல்லாம் பாதுகாக்கிறாங்க, ரோஸ் முட்டெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க, அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறாங்க. இப்படி நிறைய மரங்கள் இருக்கு, காஸ்ட்லி மரங்கள்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் அங்க ஆளை வச்சு பாதுகாத்து எல்லாம் பண்றாங்க. இதுக்கு எதுவுமே இல்லையே, எங்கேயோ ஒரு வனாந்தரத்துல அப்படியே வளர்ந்துருச்சுங்க. அது வளரும் போதெல்லாம் சொல்லியிருக்கும், எத்தனையோ வருஷமா நிக்கிறேன்னு, இந்த வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்லாம நிக்கிறேன்னு, எந்த ஆதரவும் இல்லையே, என்னால எந்த பிரயோஜனமும் இல்லையே. மத்த மரம்லாம் இருக்கு, கனி கொடுக்குதே, ஆனா நான் ஒண்ணு இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி 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 அது பார்த்திருக்கோம். கர்த்தர் அப்படியே அதை கேட்டுக்கொண்டே இருப்பார். எந்த மூலையில இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமியெங்கும் ஆவிக் கொண்டு இருக்கிறது. நீ எந்த மூலையில வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் உன்னை அவருடைய சமூகத்துக்குள்ள கொண்டு வருவார், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. அங்கே ஒரு தூர பீடம் சீத்தை மரத்தினால உண்டாக்கு என்று சொன்னார். அதையும் பொன்னால மூடிடுறாங்க. கர்த்தர் கொடுக்கிற கனத்தை பாருங்க, எல்லாம் பசும் பொன்னால மூடப்படுகிறது. மூடப்பட்டு எல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வரைக்கும் வாசிங்க, 26வது அதிகாரம் 15 வாசிங்க. வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. ஆமென். அல்லேலூயா. 29 கூட வாசிங்க. பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பாங்களின் இடங்கள் ஆகிய பலகைகள் போதும். அங்கே எல்லா ஆசிரியப்பு கூடாரத்துல அந்த பலகை எல்லாமே அது எப்படி இருக்குன்னா, அந்த 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 மரத்தினுடைய தன்மை என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்குமா? அது நிமிர்ந்து நிற்கும் பலகை சீத்தி மரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி அப்படி சாயாதுங்க அந்த மரம், வளையாது. ஆமென். எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காது, உலகத்துக்கும் வளைந்து கொடுக்காது. ஆமென் சொல்லுங்க. அது நிமிர்ந்து நிற்கும். அந்த நிமிர்ந்து நிற்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நிமிர்ந்து நிற்கிற மரம் அது. அல்லேலூயா. சீத்தி மரம் என்பது நிமிர்ந்து நிற்கக்கூடியது. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, நிமிர்ந்து நிற்கும் சீத்தி மரத்தால பலகையை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். அது அப்படியே ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து நிற்கும். உள்ள இருக்கிற அத்தனை பலகைகளும் ஆசரிப்பு கூடாரத்துல வைக்கப்பட்ட அத்தனை பலகைகளும் சீத்தி மரத்தால செய்யப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மரத்தால தான் தடுப்பு, முதல் பரிசுத்த ஸ்தலம் தடுப்பு பலகைகளால், அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம் அங்க ஒரு தடுப்பு அந்த பலகைகளால். அல்லேலூயா. அந்த பலகைகளை வைத்துதான் அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை முழுவதையும் சுதந்திரித்துக் கொண்டது இந்த பலகை, இந்த சீத்தி மரம். ஆமென் சொல்லுங்க. இதனுடைய ஆரம்பம் எங்க? ஒரு வனாந்தரமான இடம். அல்லேலூயா. யாரும் ஆதரிக்காத இடம். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்தாங்களான்னு தெரியாது. அந்த வனாந்தரத்துல யார் கொண்டு போய் தண்ணி ஊத்துவா? அது வளர்ந்து இருக்கிறது. இரண்டாவது, அதனால எதையும் செய்ய முடியல, மற்றவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரே, நான் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு நாள் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலையே, என் கையில ஒண்ணுமே இல்லையே, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறேன்னு சொல்லி கேட்டிருக்க போல இருக்கு அந்த மரம். ஆண்டவரே, மனுஷர்களுக்கும் உதவ முடியல, உமக்கு உதவ முடியல, நான் இப்படியே வனாந்தரத்துல என் வாழ்க்கை முடிஞ்சிடுமா? இப்படியே நான் வளர்ந்து இன்னைக்கு மரமா இருக்கிறேன், இப்படிதான் கொஞ்சமா வளர்ந்தேன், எனக்கு எந்த ஆதரவும் இல்லாம வளர்ந்துட்டேன், எந்த உதவியும் இல்லாம வளர்ந்துட்டேன், எனக்கு யாருமே இல்லாம நான் வளர்ந்துட்டேன், என்னை கேட்க யாருமே இல்லை என்று சொல்லி எத்தனையோ வருஷம் வளர்ந்துட்டேன் ஆண்டவரே. எத்தனையோ வருஷம் என் வாழ்க்கையில கடந்து போய்விட்டது, என் வாழ்க்கையில பல வருஷம் போயிடுச்சு ஆண்டவரே என்று சொல்லி அந்த மரம் சொல்லி இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அங்கே அந்த மரத்துக்கு ஒரு நாள் வைத்திருந்தார். அது வளர்ந்து இப்ப மரமா நிக்குது. அந்த மரத்தை கொண்டு வந்துதான் கர்த்தர் தம்முடைய சமூகத்துல வைத்தார். இதேதாங்க நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு நாள் வரும், நம்ம ஒருவேளை எதுக்கும் ஒண்ணு இல்லாம இருக்கலாம்,
நம்ம வாழ்க்கை வனாந்திரமா இருக்கலாம், நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம எந்த உதவியற்று இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் நம்மளை இந்த பூமியில் இருந்து வெட்டி கொண்டு போய் அவருடைய மகா பரிசுத்த உன்னதமான கூடாரத்துக்குள்ள அவரோடு கூட வைத்துக் கொள்வார் தேவ பிள்ளைகளே. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் கொண்டு வந்து வைப்பார். ராஜா பயன்படுத்துகிற பாத்திரமாய் வைப்பார். அதே போல நம் காலம் முடியும் பொழுது ஒரு நாள் வரும், இந்த சீட்டி மரத்தை அப்படியே கொண்டு போய் அவர் சமூகத்துல அவருடைய கூடாரத்துல அவர் வைத்துக் கொள்வார் தேவ பிள்ளையே. நாட்கள் வரும், நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கலாம், என்னால எந்த உதவியும் இல்லைன்னு நினைக்கலாம், நான் வனாந்திரத்தில் இருக்கிறவனை நினைக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், மகிமையின் ராஜாவோடு இருக்கும் நாட்கள் வரும், ராஜாதி ராஜாவோடு இருக்கிற நாட்கள் வரும், அவருடைய கூடாரத்துக்குள்ள இருக்கிற நாட்கள் வரும், அவருடைய பிரசனத்துக்குள்ள இருக்கிற நாட்கள் வரும், அவருடைய பணிமுட்டாய் நம்மை வைப்பார் தேவ பிள்ளையே. அந்த இடத்துல போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வனாந்திரம் இல்லை. அந்த இடத்துல அதுக்கப்புறமா அங்க எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. உன்னை கவர் பண்ற பசும் பொன் தகட்டால் இந்த பூமியில மூடுவாரு, ஆனா மேல மகிமையில மூடிடுவார். நம்மள ஒரு மகிமை நம்மள மூடும், ஒரு மகிமை நம்மள மூடிடும். அல்லேலூயா. ஒரு மகிமை மூடப்பட்டதா இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் ஒரு கருவியாக நாம் அங்க இருப்போம். இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு நாள் வரும் தேவ பிள்ளைய உன்னை வெட்டி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. எங்கெங்கோ வனாந்தரத்துல வளர்ந்த மரங்கள் இன்னைக்கு தேவாலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. நீங்க நாட்கள் வரும், உங்களை இந்த ஆசீர்வாத கூடாரத்தில் கொண்டு வந்தவர் ஒரு விசேஷித்த பணிமுட்டாய் செய்து கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அதே போல நம் காலம் முடிஞ்சு நம்ம போகும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய கூடாரத்துல ஒரு மகிமை நிறைந்த இடத்துல நாம் நிரந்தரமா இருப்போம். அல்லேலூயா. வருத்தம் பசித்தாக மன துயரம் அங்கே இல்லை. இந்த வனாந்தரத்துல தாங்க எல்லாமே. அந்த மனம் இருக்கிற வரைக்கும் தான் அங்க வனாந்தரத்துல கஷ்டம் பாடு துன்பம். அதை எடுத்துட்டாரு, அந்த மரத்தை கொண்டு போயிட்டாருன்னா வனாந்தரத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற சீட்டி மரமே ஒரு நாள் உன்னை தேடி வருவார் என் கர்த்தர். அவர் தம் கூடாரத்திலே வைத்துக் கொள்ள உன்னை மரணாய் வைத்துக் கொள்ள ஆசீர்வதிக்கப்பட அந்த இடத்துல போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வருத்தம் பசித்தாக மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசித்தாக மன துயரம் அங்கே இல்லை. பாதம் சேர்ந்தேன். ஆமென். பாதம் நானும் ஓடிய அருள் செய்வான். ஓட்டத்தை ஜெயமான நானும் விசுவாச பாதையில் சாராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சாராது ஓடிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு ராஜா வருகிறார். வனாந்தரத்தில் இருக்கிற சீட்டி மரமே உன்னை தேடி வருவார். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிறேன்.
தூதர்கள் பாடிட துயரை தரிசிப்பீர். தூதர்கள் பாடிட துயரை தரிசிப்பீர். எல்லா கண்களுடைய தேவ சமூகத்துல தேவ பிள்ளை உன் வாழ்க்கையை குறித்து நீ ஒரு நாள் கலக்காத, உன் எதிர்காலத்தை குறித்து கலக்காத, உன் பிள்ளைகளை குறித்து நீ கலக்காத. சீத்தை மரமே என் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு வாழ்ந்தரத்தில் இருக்கிற ஆண்டவரே, என் வாழ்நாள் அப்படியே முடிக்கிறேன், என் பிள்ளைகள்லாம் தலை எடுத்துட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு என் எதிர்கால ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய காரியம் என்ன, என் குடும்பத்தின் காரியம் என்ன, இந்த வருஷம் எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குமோ, அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ, என்ன செய்வது என்று கலங்காது. எனக்கு ஒரு ஆதரவும் இல்லையே, ஒரு துணையும் இல்லையே, யாரும் என்னை விசாரிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி ஒரு நாள் நீ கலங்காத. அந்த வனாந்திரத்துல ஒரு கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஏற்ற வேலை வரும், நீ மரமா நிற்கும் பொழுது அங்கே காத்த கொடுமுடியை பேசுவார் உனக்காக. அங்கே சீனாய் மலையில மோசேயோடு அந்த மரத்தை குறித்து பேசினார். மோசே, இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குப்பா, அந்த வனாந்தரத்துல நீங்க கடந்து போகிற பாதையில ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை நான் வெகு நாளாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த மரம் கதறி கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த மரம் வனாந்தரத்தில் இருக்கிறது. வேற எந்த மரத்தாலும் எனக்கு எதுவும் செய்யாது. அந்த ஆசிரியப்பு பூதாரத்துல இந்த மரம் தான் முழுமையா இருக்கணும். இந்த மரத்தால தான் எல்லாம் செய்யப்படணும். இந்த மரங்கள் தான் எனக்கு வேணும். நான் பயன்படுத்த, நான் உணாவ, நான் தங்கு, நான் வாசம் பண்ண இந்த ஒரு மரத்தை தவிர வேற எந்த மரத்தையும் கொண்டு வராத மனுஷன். இந்த மரமும் எனக்கு வேணும். எத்தனையோ கனி கொடுக்கிற மரங்கள், வாசனை நிறைந்த மரங்கள், விலையுயர்ந்த மரங்கள் உண்டு மோசே. ஆனா இந்த வனாந்தரத்தில் இருக்கிறார். இந்த சீத்தி மரத்தை கொண்டுதான் நீ கூடாரத்தை கட்டணும். பனி முட்டா அதுதான் இருக்கணும். அதன் மேல பசும் பொன் சபித்தாலும் மூடி அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்கப்பட்ட முதல் பனிமுட்டு அந்த பரிசுத்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டியில் இருந்துதான் நான் பேசுவேன். அந்த தூபப்பீடம், அந்த சமூகத்தை அப்பம் இருக்கிற மேஜை, இந்த பலிபீடம் எல்லாம் உண்டாக்கு சீத்தி மரத்தால. அந்த உடன்படிக்கை பெட்டி வெளியே வருதுங்க. ஒரு நாள் வெளியே வரும். உங்களை சுமந்து கொண்டு வருவார்கள். அந்த பெட்டியை சுமக்கும்படி சொல்லிட்டாரு. அந்த பெட்டியை சுமக்கிறது தகுதியா இல்ல, அது வனாந்தரத்துல வளர்ந்தது. அந்த பெட்டி மேல பொன் தகட்டால மூடப்பட்டது. அந்த பெட்டியிலிருந்து தான் கர்த்தர் பேசுகிறார். அந்த பெட்டிக்குள்ளதான் உடன்படிக்கை வைக்கப்பட்டது. அந்த பெட்டிக்குள்ள மண்ணா வைக்கப்பட்டது. அந்த பெட்டிக்குள்ள ஆரோனின் தொழிற்க பொருள் வைக்கப்பட்டது. இத்தனை இந்த பெட்டிக்குள்ளதான், இந்த சீட்டின் மரத்தால செய்யப்பட்ட இந்த பெட்டிக்குள்ளதான் இதெல்லாம் வைக்கணும் மோசே என்று கர்த்தர் அங்கே சீனாய் மலையில தேவன் மோசேயோடு பேசி சொல்லி அனுப்புகிறார். தேவ பிள்ளைய அந்த பெட்டி வெளியே சுமந்து கொண்டு வரும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். அந்த பெட்டியின் மகிமை வெளியே வரும்போதெல்லாம் அந்த பயங்கரமான காரியங்கள் நடந்தது.
ஆரம்பம் எங்க? வனாந்தரம். வனாந்தரத்திலிருந்து வந்தது ஒண்ணு, கஷ்டத்திலிருந்து வந்தது, யாரும் ஆதரிக்காத இடத்திலிருந்து வந்தது, எந்த உதவியும் இல்லாத இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அதை இன்னைக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு பயன்படுத்துகிறார். இங்க இருக்கிற ஒரு சகோதரியை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பிறந்தது முதல் உன் வாலிப வயது வரை நீ வனாந்தரத்தில் இருந்தார். ஆனால் இன்றைக்கு உன்னை வெட்டி கொண்டு வந்து உன்னை பொன்னால மூடி வைத்திருக்கிற, இன்னும் பொன்னால மூடுவேன், இன்னும் பொன்னால மூடுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பொன்னால மூடி வச்சிருக்கிறேன், இன்னும் மூடுவேன். ஒரு காலத்துல உன் கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள அவ்வளவு பொண்ணு இருக்கிறது எப்படி வந்தது? நான் உன்னை வனாந்தரத்திலிருந்து கொண்டு வந்து உன்னை கூடாரத்தில் வைத்து அழகு பார்த்து உன்னை பயன்படுத்த பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் வைத்திருக்கிறேன். உன்னை பொன்னால மூடி வைத்திருக்கிறேன். இன்னும் பொன்னால எல்லாவற்றையும் செய்வேன். கர்த்தர் உன்னை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இருக்கிற அநேகரோடு கர்த்தர் பேசுகிறார். வனாந்தரத்தில் இருக்கிற உன்னை நான் கொண்டு வருவேன், உன்னை கொண்டு வருவேன். வனாந்தரத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை கொண்டு வருவேன், நான் வருவேன். உன்னை கொண்டு வருவார்கள், உன்னை கொண்டு வந்து என் ஆலயத்தில் வைப்பார்கள், உன்னை கொண்டு வந்து என் ஆலயத்தில் வைப்பார்கள். அதை எல்லாம் பயபக்தியோடு காப்பார்கள். அதை காக்கும்போது ஒரு பரிசுத்தம் விளங்கும். அந்த காக்கும்போது தேவ சாட்சி விளங்கும். உன்னை நான் கொண்டு வருவேன், என் ஆலயத்துக்கு கொண்டு வந்து வைப்பேன். அங்கே ஒரு பயம் இருக்கும். அந்த பணிகளை பார்க்கும் பொழுது ஒரு பயம் இஸ்ரவேலருக்குள்ளே எழும்பும். இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஒரு பெருமுக்காய் செய்து பொன்னால மூடி வச்சிருக்கிறார். நாட்கள் வரும், உண்மையிலிருந்து நான் பேசுவேன், உண்மையிலிருந்து மகிமை வெளிப்படும் என்று அந்த நம்பியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கு எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.